வட இந்தியாவின் அரசி ஜான்சி ராணிக்கு முன்னமே வாழ்ந்த வரலாற்றில் வேணுமென்றே மறைக்கப்பட்ட அந்த வீரமங்கை புரட்சி பெண் ராணி வேலு நாச்சியார். கிபி 1730 ஆண்டு ராமநாதபுர சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தத்தாள் நாச்சியாருக்கும் ஒரே மகளாக பிறக்கிறார் வேலு நாச்சியார். அரச வம்சத்தில் ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் வேலு நாச்சியாரின் சின்ன வயதிலிருந்தே போர்க்கலைகள், வில் வீச்சு, வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வளரி ஆகியவைகளை கற்றுக்கொண்டு வீரமங்கையாய் வலம் வருகிறாள். கிபி 1746 ஆண்டு முத்து வடுகநாதருக்கும் நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. மன்னர் முத்து வடுகநாதர் வீரமன்னனாய் இருந்ததால் அவருக்கு எதிராக போர் செய்ய பலரும் அஞ்சினர். ஏனென்றால் அவருடன் இருந்தது 2 புலிகளான மருது பாண்டிய சகோதரர்கள். Hello, Mr. Arcot Nawab. வணக்கம் துரை அவர்களே. முத்து வடுகன் வாரி கேட்டலாம் தரு மறுக்கிறான். அவனை போரிலாம் வேல முடியவில்லை. அவனை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முடியும் துரை அவர்களே, முடியும். How? சூழ்ச்சியாலே மட்டும்தான் முடியும். சிவகங்கையில் இருக்கும் காளையார் சிவன் கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி பொழுதும் ஆயுதமின்றி செல்வான். அதுதான் தக்க சமயம் அவனை அழிப்பதற்கு. சரி அத்தை, சீக்கிரம் நிறைவேற்றும். மன்னர் முத்து வடுகநாதர் காளையார் சிவன் கோயிலில் ஆயுதமின்றி பூஜை செய்யும் போது ஆங்கிலேயரும் நவாப் படைகளும் மன்னர் முத்து வடுகநாதரை கொள்கிறார்கள். சிவகங்கை சீமையை கைப்பற்றுகின்றனர். சிவகங்கை உசேன் நகர் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. வேலு நாச்சியாரும் மருது பாண்டிய சகோதரர்களும் விருப்பாச்சி கோட்டைக்கு தப்பிச் செல்கின்றனர். எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். மருது சகோதரர்களே, அந்த சூழ்ச்சிக்கார நரிகளிடமிருந்து நம் நாட்டையும் மக்களையும் திரும்பப் பெற வேண்டும். அதற்கு உங்களின் ஒத்துழைப்பு வேண்டும். இளவரசியே, எங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தும் உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் மட்டுமே. சிவகங்கையில் ஆண்கள் வெளியே வர முடியாத காரணத்தால் பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர ஏற்பாடு நடக்கட்டும். அப்படி உருவாக்கப்படும் படைக்கு உடையாள் என பெயர் சூட்டுகிறேன். ஏனென்றால் அவள் எனக்காக உயிர் துறந்திருக்கிறாள். குயிலியை அப்படை தளபதியாக தயார்படுத்துங்கள். அப்படியே செய்கிறோம் இளவரசியே. ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய மன்னர் தான் மைசூர் மன்னன், திண்டுக்கலை ஆண்ட மன்னர் ஹைதர் அலி. ஏனென்றால் ஆங்கிலேயரிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களும் அவரிடம் இருந்தது. அவரின் உதவியை நாடி செல்கிறார் வேலு நாச்சியார். இடம் திண்டுக்கல் சீமை, ஹைதர் அலி அரண்மனை. யாரது உள்ளாய் வாருங்கள். நாங்கள் விருப்பாட்சியிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் இளவரசி அனுப்பிய 3 ஓலைகளை கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். ஆம், கண்டேன். உங்கள் இளவரசி வரவில்லையா? வாருங்கள் இளவரசியாரே, உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரகதயம் உங்களில் உள்ள கோபதயம் என்னால் உணர முடிகிறது. ஓர் அண்ணனாய் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் செய்வேன். உங்கள் நாடு உங்கள் கையில் கிடைக்கும் வரை தைரியமாய் செல் தங்கையே. வேலு நாச்சியாரும் மருது பாண்டியர்களும் ஹைதர் அலி படைகளுடன் சேர்ந்து நவாப் படைகளையும் ஆங்கிலேய படைகளையும் அழிக்கின்றனர். ஆனால் சிவகங்கை சீமைக்குள் இருக்கும் ஆயுத கடங்களை அழித்தால்தான் முழுமையான வெற்றி என்பதனில் குயிலி எங்கே? குயிலி வெற்றிவேல் வீரவேல் என கூச்சலிட்டபடியே வெடிகுண்டுகளுடன் ஆயுத கிடங்கில் குதித்து தன்னையை மாய்த்து கொண்டாள். ஐயோ, குயிலி, குயிலி, என் உயிர் தோழியே. வெற்றிவேல், வீரவேல்.
தன் கணவர் இறந்து 8 வருடங்கள் கழித்து சிவகங்கையை வேலு நாச்சியார் திரும்ப பெற்று ராணியாக மகுடம் சூட்டிக் கொள்கிறார். அவருடைய ஆட்சிக்காலம் பொற்காலம் ஆகிறது. பெண் கல்வியின்மை, பாலியல் விவாகம், ஆண்களுக்கு பெண் சரிசமமில்லை, கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்த காலகட்டத்திலும் வீரமாக வாழ்ந்தும் தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்கியும் தன் நாட்டை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த உண்மை சரித்திரமே இரத்த சரித்திரம்.